கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த இடத்த காட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த இடம் இப்போ வந்தாலும் இந்த இடம் வியூ நல்லாயிருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1.2 4 சிலிண்டர் ஸ்விஃப்ட் ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். இந்த இடம் பார்த்து அழகாக இருக்குது. ஓகே, ஆரம்பிக்கலாமா? கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி இது. ஒரு வெயிட்லெஸ்ஸான வண்டி, நல்ல செம்ம அழுத்தத்தில் அந்த வண்டியை போவாங்க. ஒரு வெர்னா ஒன்று இருக்குது. வெர்னா ஹுண்டாயிலெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெவ் ஆகாது வண்டி. வண்டி சரியான வெவ்
அப்படிலாம் கிடையாது கைஸ். இங்கெல்லாம் இப்போ வேகமாக ஓட்டுறதுலாம் சின்ன பசங்க தான் சொல்லுவானுங்க, நம்ம மேலே பழைய தூக்கி போட்டுருவானுங்க. அதெல்லாம் கிடையாது பாருங்க, எப்படி அழுத்துறானுங்க பாருங்க எல்லாருமே. லேனை மாற்றி மாற்றி சரி தரம் புடிங்கிய போகிறான் தெரியுதா. கேமரா ஒழுங்கு இப்படி ஓட்டேக் பண்ண போகிறேன், மொத்த பேரையும் ஓட்டேக் பண்ண போகிறேன். இப்போ நான் பெரிய ஆகிட்டேன். இப்போ நான் ஒரு முடிவோட இருக்கும். நான் விடமாட்டேன் வழி. கண்ணாடியை திறந்து பார்த்துட்டு வருவாரு. அதை நான் பேச சொல்றது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆர்பிஎம் ரெவ் ஆகுது. வண்டி தான் வரல 140 அதே ஆர்பிஎம் இருக்கா 140 அவ்வளோதான். 160 டீசெண்டான ஒரு ஸ்பீடு கைஸ். ஆனால் என்ன 160 மேலே வாப்ளிங் ஆக ஆரம்பிச்சு கைஸ். நானே 160 வரேன். அந்த ஸ்டீரியோ எப்படி பிடிக்கணும் போகிறோம் பாருங்க. எல்லாம் பறக்க விடுறாங்க கைஸ். அடுப்பாங்க எல்லாம் பறக்க விடுறாங்க. நம்ம யாரும் காட்டுவோம் இப்போ. அதாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து டென்ஷன் பண்ணிலாம் ஓவர்டேக் பண்ணவே கூடாது கைஸ். லைட்டாக அடிக்கும் அவங்களுக்கு ஓவர்டேக். அவங்களுக்கே தெரியக்கூடாது அச்சம் ஓவர்டேக்கு. அச்சம்ன்றது அவங்களுக்கே தெரியவே கூடாது. அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஓவர்டேக்கு. அதுதான் ஒரு கெட்டான ஓவர்டேக்கு. சரி, ஏன்னா அப்போதான் யாருக்கும் ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம அவங்க வந்து உள்ள போது கதற விடக்கூடாது. ஓகே 140 அடிக்கிறேன் கைஸ். கார்னர் ஓகே தானே. நல்ல ஒரு 150 ஒரு கார்னர் வந்து இந்த வண்டி மாருதிக்கு இது கொஞ்சம் ஓகே. நிறைய பேர் மாருதி வந்து வேலைக்கு ஆகுது, மாருதினா ஒரு மாதிரி சீப்பாலாம் பேசுவானுங்க. எல்லாமே டிரைவரோட ஸ்கில் தான். ஓகே இந்த வண்டி இந்த வண்டியை பற்றி வேறு என்ன சொல்கிறது. டைம் போகுது என்ன சொல்கிறது. நல்ல வண்டி இது ஓகே. இப்போ பட்ஜெட்டுக்கு ரீசேல் வேல்யூ வேணுன்றவங்க ஒரு இந்தியா மாதிரி இந்தியன் ரோட்ஸுக்கு ஒரு நார்மலான ஃபண்டுனா இந்த வண்டியை எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 out of 4 என்ன கொடுக்கலாம். சூப்பர் வண்டி அது. 4 out of 5 நல்ல ஒரு வண்டி தான் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் வந்து இந்த பிரேக்கிங்கில் தான் வந்து இவர் வந்து கொஞ்சம் கதறிடுவா போல. அதெல்லாம் போடுறோம் முடிச்சு. ஓகே கைஸ் இந்த வீடியோடய முடிச்சு கைஸ் 0-100 கொடுக்குறேன். ஐ மீன் 5-100. ஏன்னா வந்து ரொம்ப நிறுத்த முடியாது. அதனால் செகண்ட்லேருந்து எடுக்கிற லான்ச்சு ஓகேங்களா. ஏன்னா வந்து ரொம்ப ஹைவே இது. 4 செகண்ட்ஸ் இருக்காது. 5 6 7 8 9 10 14 100 ஓகே. ஓகே அதாவது 110 to 10 செகண்ட்ஸ் கைஸ். 10 to 5 10 to ஒரு 12 செகண்ட்ஸ்க்குள்ள வந்துடும். ஓகே டீசென்ட். ஓகே டீசெண்டான ஒரு இதுதான் அது. எப்படி வராங்க ரொம்ப ரொம்ப மோசமாக ஓட்டுறாங்க கைஸ். ரொம்ப டேஞ்சர் டிரைவிங்காக இருக்குது எல்லாருமே. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வணக்கம். ரைட் பார்த்தோம் கைஸ். கார் ஓனர் வடிக்கிறாங்க. கார் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி. அவங்களுடைய டிரைவிங் ஸ்கில்லை பாருங்க. கார் திறந்துருக்கு. ஓகே மூட்டை யார் போக கொஞ்சம் பார்த்து. ரோடு கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாது. ஸ்லோ டவுன் ரைட் வருது. பம்ப்லாம் விட்டால் கூட ரொம்பலாம் ஒன்றும் பெருசாக ஷேக்கெல்லாம் அவ்வளோ கைஸ். வண்டி ஒரு டீசெண்டாக போகுது. ஓகே இந்த போலோ கம்பேர் பண்ணும்போது வந்து இது ஓகே டீசெண்டான வண்டி தான். தெரியுதா கண்ணாடிலாம். ஸ்லோ டவுன் ஏன்னா டிராஃபிக் வந்துச்சு. அதனால வண்டியை கொடுத்துட்டேன். டிராஃபிக் வேணுங்க ஓட்ட போயிக்காது. நம்ம ஒன்லி ஹைவே தான். எடுத்துட்டு போய் குத்திராது. என்ன கட்டுலாம் வைப்பீங்களா உங்கள் ஊரில்? கட்டுலாம் அடிப்பீங்களா? கட்டு வச்சுன்னா அந்த ஷிஃப்ட் வந்துட்டான் ரேஸு வந்துட்டான் பாருங்க. இந்த ஷிஃப்ட் தான் ஆக்சுவலாக அது. இந்த கலர் தான். நல்லா சூப்பர் வண்டி இது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் அதான் குவாலிட்டியில் தான் கொஞ்சம் அந்த மாருதி விட்டுட்டானுங்க. ஆனால் மற்றபடி வந்து ஹேண்ட்லிங்லாம் சூப்பர். ஜேடிஎம் ஜாப்பனீஸ் வண்டி தான். அதுவும் அழுத்துறாங்களே ஓனர் ஆஃப் த கார் இஸ் பிரஸிங். சீட் பெல்ட் போட்டுக்கிறாரு. பிரேக் நிறுத்தினானுங்க. பிரேக் ஓகே. நீ எங்க பிரேக் அடிக்க மாட்டியோ? பிரேக் அடிக்க அப்படியே வண்டியை ஓட விடுற. சீட் பெல்ட்லாம் லாக் ஆகுது பயங்கரமா. சின்ன ஒரு இது கூட தட்டிடும் வண்டியை. அதான் சொல்றேன்.
ஓகே நீங்கள் இதுவா லாஸ்ட் செகண்ட் பிரேக்கிங்கா? ஓ லேட் பிரேக்கிங் போல கைஸ் இவங்க. நமக்கு லேட் பிரேக்கிங்லாம் வராது, எனக்கு நார்மல் பிரேக்கிங் தான். ஓனர் வெரி ஆயிட்டாங்க கைஸ். அந்த படத்தில் வருமே என்குமாரில் அவன் படம் பார்த்துட்டு போகிறான். ஓனர் ஆஃப் த தேட்டரை நான் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க போட்டு அழுத்துறாங்க. ஏய் என்னை படுக்க வச்சிடாத. பிரேக்கிங் பார்த்தீங்களா, சிலட் ஹண்ட்ரட் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பிரேக் மட்டும் கொஞ்சம் ஆக்சுவல் டயர்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால வந்து கொஞ்சம் ஸ்டாப்பிங் பவர் இல்லை. டயர்லாம் நல்லா தான் நல்லாவே இருக்கும். இரு இவங்க பேர் எப்படி வர போகிறாங்க, ரொம்ப ரேஷாக ஓட்டணுங்க எல்லாருமே இன்னைக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி ரஃபாக தான் ஓட்டுறாங்க. ஏன்னா இந்த ஓனர் கொஞ்சம் அழுத்திடுவாங்க ஆக்சிடென்ட் ஹெவியாக, அதெல்லாம் ஓட்டுவாங்க. பட் ஆனால் ஆக்சிடென்ட் கொஞ்சம் போட்டு ஹெவியாக அழுத்திடுவாங்க வெறியானாங்கன்னா. ஸ்டில் பட் ஷீஸ் ஆல்சோ குட் ரைட். அழுத்துறா ஏற மோட்ல ஓட்டுறாங்க, அதனால வந்து அப்படி தான் ஏறும். 100 வந்துச்சு. ஓகே கண்ட்ரோல் மீறி போக வண்டி. ஆனால் உட்காந்து ஓட்டுனா தெரியுது கைஸ், உட்காந்து ஓட்டுனா அந்த இது தெரியுது, அந்த ஒரு ஷேக்கு. நான் மேபி கொஞ்சம் அதான் டிரைவிங் ஸ்கில் தான், பியூர் டிரைவிங் ஸ்கில் தான். நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஓகே தான், நல்ல சாய்ஸ் தான். ஹோண்டா வாங்க முடியாமல் பட்ஜெட் இருக்கவங்களுக்கு இந்த வண்டி சூப்பர். ஷிஃப்ட் மாருதி, எனக்கு என்ன மாருதி கார் இருக்குன்னு சொல்றேன், ஜஸ்ட் மாருதி நல்ல வண்டிங்கெல்லாம் இருக்கு. பார்க்கலாமா, புடி ரோடு மாட்டிக்கிச்சு.